இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரும் மத்திய அமைச்சருமான அமித் ஷா குஜராத் மாநிலம் காந்தி நகரில் மீண்டும் போட்டியிடுகிறார். இதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதில் அவருக்கும் அவரது மனைவி சோனல் ஷாவுக்கும் எவ்வளவு சொத்துகள் இருக்கின்றன என்ற தகவலை கூறியுள்ளார். அதன் விவரம்: அமித் ஷாவிடம் 20 கோடி ரூபாய் அசையும் சொத்து, 16 கோடி ரூபாய் அசையா சொத்துகள் உள்ளன. அவரது பெயரில் 72 லட்சம் ரூபாய் நகைகள் உள்ளன. இதேபோல் அமித் ஷாவின் மனைவி சோனல் ஷா பெயரில் அசையும் சொத்து 22.46 கோடி, அசையா சொத்து 9 கோடி இருக்கிறதாம். அவரிடம் 1.10 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளும் உள்ளன. அமித் ஷா பெயரில் 15.77 லட்சம், அவரது மனைவி பெயரில் 26.32 லட்சம் கடன் உள்ளது. அமித் ஷாவின் ஆண்டு வருமானம் 75.09 லட்சமாகவும் மனைவி வருமானம் 39.54 லட்சமாகவும் உள்ளது. இப்போது அமித் ஷா மற்றும் அவரது மனைவி பெயரில் மொத்தம் 65.67 கோடி சொத்து உள்ளது. இதுவே 2019இல் 30.49 கோடி ரூபாய் தான் இருந்தது. கடைசி 5 ஆண்டில் 100%க்கு மேலாக அவரது சொத்து அதிகரித்துள்ளது. அமித் ஷாவின் முக்கிய வருமானமாக அவரது எம்பி சம்பளம், வீடு மற்றும் நில வாடகை, விவசாய வருவாய், பங்கு சந்தை வருவாய் உள்ளன. பல முக்கிய பதவிகளை வகித்தவர் அமித் ஷா. இன்று முக்கிய துறையான உள்துறையை கவனிக்கிறார். பாரதிய ஜனதாவிலும் சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிறார். இருப்பினும் தன்னிடம் ஒரு கார் கூட இல்லை என்று தனது வேட்புமனுவில் அவர் கூறியுள்ளார். அவர் தன் மீது 3 கிரிமினல் வழக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். அமித் ஷா முன்பு காந்தி நகரில் இருந்து எம்எல்ஏவாக தேர்வானார். கடைசி 30 ஆண்டுகளாக அந்த தொகுதி எம்பியாக இருக்கிறார்.